ஓகே. ஹாய். மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மையின் பிரச்சனைகளை பற்றியது. நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பவர்கள் 00947777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பவர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இன்று இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆண்மை இன்மை ஏற்படுவது அல்லது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஆண்குறி விரைப்படைய முடியாத இன்னொரு தன்மைக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் எங்களுடைய ஆண்குறியிலே ஏற்படுகின்ற புற்றுநோய். எனவே ஆண்குறியிலே ஏற்படுகின்ற புற்றுநோய்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது இது இப்போது கொஞ்சம் சாதாரண ஒன்றாக மாறிவிட்டது. இதை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை பற்றி நீங்கள் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும். கூடுதலானவர்கள் வெளிநாடுகளில் இருந்து எங்களுக்கு கதைக்கிறார்கள். எனவே என்ன நடைபெறுகிறது என்றால், உங்களுடைய ஆண்குறியிலே ஏதாவது ஒரு காயம் அல்லது புண் ஏற்படுமாக இருந்தால், அல்லது அந்த காயத்திலிருந்து இரத்தம் வெளியேறுமாக இருந்தால், அல்லது நீங்கள் மனைவியுடன் இருந்த பிற்பாடு உங்களுக்கு இந்த ஆண்குறியிலே தாங்க முடியாத எரிச்சல், வலி, நோ ஏற்படுமாக இருந்தால், இதை நீங்கள் கட்டாயமாக யோசிக்க வேண்டும். எனவே இந்த ஆண்குறியிலே ஏற்படுகிற புற்றுநோயானது ஒரு புண்ணாக அல்லது காயமாகத்தான் முதல் வெளிப்படும். எனவே ஆண்குறியிலே புற்றுநோய் அதாவது காயங்கள் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. முதலாவதாக சிபிலிஸ் எனப்படுகின்ற பாலியல் நோய், செக்ஸ் மூலம் தொற்றுகிற நோய். இந்த சிபிலிஸ் மூலம் ஏற்படுகின்ற இந்த காயம் புண் ஆண்குறியிலே ஏற்படுமாக இருந்தால் ஆண்குறியிட முன் பகுதியிலே கிளாண்ட் பீனிஸ் என்று சொல்லுவோம், அந்த ஸ்லோஸாக இருக்கிற அந்த முன் பகுதியிலே அந்த காயங்கள் ஏற்படும். எனவே இந்த இடத்திலே தான் அந்த புண் அல்லது காயம் ஏற்படும். இந்த சிபிலிஸ் எனப்படுகிற நோய்க்கு அந்த புண்ணானது ஒரு புண்ணாகத்தான் இருக்கும், ஒரு காயமாக இருக்கும். வலிக்காது, நோகாது. அது மிகவும் முக்கியம். வலிக்காது, நோகாது. அந்த காயத்தை நாங்கள் அப்படி கையால் ரெண்டு பக்கம் அப்படி அமர்த்தி பார்த்தால் என்னோட ரெண்டு விதங்களுக்கு முடியும் சொர சொர என்ற ஒரு கிரிட்டி ஃபீலிங் என்று சொல்லுவோம். சொர சொர என்ற ஒரு தன்மை ரெண்டு கைகளுக்கும் முடிவரும். இதை சொல்வது சிபிலிஸ். இதுக்கு ஒருபோதுமே வலி ஏற்படாது. இரண்டாவது நோய் இருக்கிறது ஹெர்பீஸ் சிம்ப்ளஸ், ஜெனிட்டல் ஹெர்பீஸ் என்று சொல்லுவோம். இந்த ஜெனிட்டல் ஹெர்பீஸ் எனப்படுகிற இந்த நோயிலே இதுவும் ஒரு செக்ஸ் மூலமாக பாலியல் மூலமாக தோற்றுகிற நோய். இதிலே என்ன ஏற்படும்? கன புண்கள், காயங்கள் இருக்கும். முதல் அந்த காயங்கள் ஒரு கருமாறி வந்து பிறகு வெடிக்கும். அதுல இருந்து சரியான வலி நோய் ஏற்படும். எனவே வலி நோய் ஏற்படுமாக இருந்தால் அது ஒரு ஹெர்பீஸ் எனப்படுகிற ஒரு பாலியல் நோய். அதை நாங்கள் கட்டாயமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக மிக முக்கியமாக இந்த பீனைல் கார்சினோமா அல்லது பீனைல் கான்சர் என்று சொல்லப்படுகிற ஆண்குறியிலே ஏற்படுகிற புற்றுநோய்க்கு வருகின்ற புண்களிலே இருந்து ஒருபோதுமே எங்களுக்கு இந்த நோ ஏற்படாது. எனவே இந்த ஆண்குறியிலே புண் ஏற்படுமாக இருந்தால் தயவு செய்து அவதானமாக இருக்க வேண்டும். சில பேர் வருகிறார்கள் என்னென்றால் அவர்கள் 2-3 மாசமாக இந்த புண்களை வைத்துக் கொண்டு அவர்களாலே பாலியலை நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியாது என்றபடினாலே இந்த புண்களுடன் அவர்கள் செக்ஸ் செய்கிறார்கள், பாலியல் தொடர்பை வைத்துக் கொள்கிறார்கள். அவ்வாறு வைத்துக் கொண்ட பிற்பாடும் கூட அங்கு என்ன நடைபெறுகிறது என்றால் இந்த அவர்கள் எண்ணத்தை இந்த புண் ஆறாதிருப்பதற்கு காரணம் என்ன? நான் திருப்பி என்னுடைய பெண் துணையுடன் அல்லது இந்த மனைவியுடன் இருப்பதை அவர்கள் காரணமாக காட்டிக் கொள்வார்கள். எனவே இதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே ஒரு நோயற்ற வலியற்ற ஒரு புண் உங்களுடைய ஆண்குறியில ஏற்படுமாக இருந்தால் அது இந்த காசினோமா அல்லது பீனைல் காசினோமா அல்லது பீனைல் கேன்சர் ஆண்குறியிலே புற்றுநோய்க்குரிய அறிகுறியாக இருக்கலாம். அதே நேரத்திலே எங்களுடைய இடுப்பு பகுதியிலே இந்த புற்றுநோய் ஏற்படுமாக இருந்தால் நெறி போல், நெறி எனப்படுவது என்ன? நிணநீர் குழியங்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு கையிலே புண் வந்தால் இந்த கமக்கட்டிலே எங்களுக்கு கட்டி வேறு நெறி போடுவது. அதே போல கால் பகுதியில புண் இருந்தால் இடுப்பு பகுதியிலே எங்களுக்கு என்ன போடும்? நெறி போடும். எனவே அதே போலதான் இருக்கும் இந்த பீனைல் கார்சினோமா கேன்சர் எனப்படுகிற ஆண்குறியில் ஏற்படுகிற புற்றுநோய் இடுப்பு பகுதியிலே நெறி போடும். இடுப்பு பகுதியை கட்டி மாறி எங்களுக்கு அம்படும்.
எனவே இதை எவ்வளவு விரைவாக நீங்கள் வைத்தியசாலைக்கு செல்ல முடியுமோ அவ்வளவு விரைவாக நீங்கள் வைத்தியசாலைக்கு செல்வீர்களாக இருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு 100% பலன் கிடைக்கும். எனவே அது மிகவும் ஒரு துன்பகரமான ஒரு நோயாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர் ஆணாக இருந்தும் கூட தன்னுடைய ஆண்மை இன்மை அவருக்கு ஏற்படுகிறது. இந்த பீனைல் அதாவது ஆண்குறியில் ஏற்படுகிற புற்றுநோய் காரணமாக என்றபடி அவர் மனைவி நாங்கள் என்ன சொல்லுவோம், நேற்று அந்த என்னுடைய ஆண்குறி அப்படியே வெட்டி எடுத்து விடுவோம். பிறகு அவர் என்ன செய்வார், தன்னுடைய மனைவியுடன் அவர் தொடர்பு கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும். எனவே இது மிக குறைந்தாலும் கூட இப்ப காலப்பகுதிகளிலே அதிகமாக ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றால், ஒரு ஆண்குறியிலே புண் ஏற்படுமாக இருந்தால் உடனடியாக வைத்தியரை காணுங்கள். சில பேர் வெளிநாடுகளிலிருந்து கதைக்கின்ற போது அந்த ஆண்குறி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்கள், இயல்பானவர்கள். எனவே நாங்கள் இந்த போட்டோ வேறு பகிரவும் மாட்டோம், அதே நேரத்திலே உலகின் சொல்லவும் மாட்டோம், உங்களுக்கு தெரியவும் மாட்டது. அதன் காரணமாக அதன் பிற்பாடு உங்களுக்கு ஏற்ற அறிவுரைகளை என்னாலே தரக்கூடியதாக இருக்கும். இதை கட்டாயமாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நான் இந்த ஹெர்பீஸை பற்றி மீண்டும் உங்களை சொல்ல இருக்கிறேன். இந்த காலப்பகுதிகளில் ஹெர்பீஸ் ஜெனிட்டல் ஹெர்பீஸ் என்று சொல்லப்படுகிற இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸனுடைய தாக்கம் பல வீதமாக அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. ஏனெனில் அந்த ஹெர்பீஸ் நோய்க்கும் மேல்நியூட்ரிஷன் என்று சொல்லப்படுகிற குறைந்த போஷணைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஏனெனில் இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் எனப்படுவது ஒரு வைரஸ். எங்கள் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி குறைகின்ற போது இந்த வைரஸ் ஆனது மிக விரைவாக பரவல் அடைவதற்குரிய காரணம் இருக்கிறது. என்றபடினால் இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் என்று சொல்லப்படுவது என்ன, ஆண்குறிய புண்கள் ஏற்படும், புண்கள் சின்ன சின்ன புண்கள் கணக்கு இருக்கும். அது ஒரு தாங்க முடியாத வலி ஏற்படும். அதே நேரத்தில் சிறுநீர் கழிக்கின்ற போது வலி. இவை எல்லாம் எங்களுடைய பாலியல் நடவடிக்கைகளை, இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் என்று சொல்லப்படுகிற மனைவியில் இருக்கின்ற அல்லது பெண் துணை இருக்கின்ற பாலியல் நடவடிக்கைகளை குறைக்கின்ற ஒன்றாகத்தான் இவை இருக்கின்றது. இனி இயல்பான மட்டும் நாங்கள் உடனடியாக இதற்குரிய தீர்வை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்றபடினாலே உடனடியாக செல்லுங்கள். இல்லாவிட்டால் இது பாரதூரமான பிரச்சனைக்கு எங்களை இழுத்து செல்லும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு நோய் சாங்க்ராய்டு எனப்படுகிற இன்னொரு நோய். இதை நாங்கள் இது ஒரு பாக்டீரியாவில் ஏற்படுகின்ற நோயாக இருக்கும், சாங்க்ராய்டு என்று சொல்லுவோம். இந்த நோய்க்கு என்ன ஏற்படுகிறது என்றால் இந்த புட்கள் ஏற்படும், இந்த காயங்கள் ஏற்படும் ஆண்குறியிலே. இதுவும் ஒரு பாலியல் மூலமாக தொற்றுகின்ற நோயாகத்தான் இருக்கின்றது. எனவே நான் முதலிலே சொன்னது போல ஆண்குறியிலே காயம் அல்லது புண் ஏற்படுமாக இருந்தால் அது கூடுதலாக நோயற்ற அல்லது பெயினற்ற, அதாவது நோ கொடுக்காத வலி கொடுக்காத புண்ணாக இருந்தால் அது சில நேரத்திலே ஆண்குறியிலே ஏற்படுகிற புற்றுநோயாக இருக்கலாம், அவதானமாக இருக்க வேண்டும். எனவே அடுத்ததாக உங்கள் மீண்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், பாலியல் வாழ்க்கை என்பது மிகவும் உன்னதமானது. எனவே ஒருவனுக்கு ஒருத்தி, அது பழைய கதை. இப்போது நான் சொன்னால் நீங்கள் எல்லாம் எனக்கு அடிக்க வருகிறீர்கள். எனவே அப்படி இருப்பதன் காரணமாக இருந்தால் எங்களுக்கு நோய்கள் ஏற்படுவதில் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த பாலியல் வாழ்க்கை மூலமாக உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவனையோ நாங்கள் எப்போதுமே சந்தோஷமாக வச்சிருக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொன்னேன், அதாவது பாலியல் மூலமாக எங்களுக்கு உச்சக்கட்டம் ஆர்காசம், அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், ஏற்படுகின்ற போது மூளையிலிருந்து ஹாப்பி ஹோமோன்ஸ் என்று சொல்லப்படுகிற செரோட்டோனின், டோபமின், ஆக்சிடோசின், என்டோர்பின்ஸ் போன்ற உடலுக்கு சத்து, அதாவது உடலுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஹோமோன்கள் எல்லாம் இந்த ஆர்காசம் எனப்படுது வருகின்ற போது எங்களுக்கு வருகின்றது. இதன் மூலமாக பலதரப்பட்ட நன்மைகள் எங்களுடைய உடலுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே செக்ஸ் என்பது முற்றுப்பெறுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். அவசரத்திலேயோ அல்லது வேறொரு வேலையை செய்து கொண்டு வேறொரு பிரச்சனை தலையில் வைத்துக் கொண்டு போகக்கூடாது. எனவே நீங்கள் படுக்கை அறைக்கு செல்லுகின்ற போது உங்களுடைய மொபைல் போனை ஆஃப் பண்ணுங்கள், உங்களுடைய லேப்டாப்பை ஆஃப் பண்ணுங்கள், உங்களுடைய டேப்பை ஆஃப் பண்ணுங்கள். அது எல்லாவற்றையும் வெளியே வைத்து போட்டு மனைவியுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடியவாக வெல்லுங்கள். இல்லாவிட்டால் படுக்கையில் இருந்து போனை பார்த்து கொண்டு இருப்பீர்களாக இருந்தால் அதன் மூலமாக உங்களுடைய இந்த பாலியல் வாழ்க்கை என்பது பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். எனவே நண்பர்களை, இந்த நிகழ்ச்சி பார்க்காதவர்களுக்கு கட்டாயம் அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் மணி சின்னத்தை பெல் சைன் அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதனை லைக் பண்ணுங்கள். டிக்டாக்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.